மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன், சனி மற்றும் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் கதவை தட்டி கொண்டு இருக்கும் நம்பலாம். இதில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கரையில் சிறுத்தை, புலி, இன்னொரு கரையில் ஆடு. அந்த ஆட்டை கொல்றதுக்காக அது கேட்குதான், என்ன பண்ணுறீங்க? வந்திருக்க? இல்லை, தண்ணி குடிக்க வந்திருக்கேன். என்ன தண்ணியை கலக்கிறியா? இல்லை, நான் எதுவும் இல்லை, சும்மா நிற்க வந்திருக்கேன். எதுக்கு இங்கே நிற்கிற? சும்மா இங்கே யாரும் நிற்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் சண்டை இழுக்க தான் இந்த கதைகளில் வரும். அதாவது ஆடை எப்படியும் சாப்பிடணும் அடிச்சு, அதுக்கு அது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு சண்டை போட்டு சாப்பிட்றோம், அவ்வளோதான் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. ஆனால் சண்டை உண்மையில் அப்படி இல்லை, நேரம் அடிச்சிடும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், வம்பை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு தினமாக அமையலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் மௌனியாக இருந்து விடுங்கள். தேவையில்லாமல் எதுலையுமே ஈடுபட வேண்டாம், எந்த பேச்சும் பேச வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தினம் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும். காலையில் பிள்ளையாரை வணங்கி நாளை தொடங்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் சிறப்புகள், பெருமைகள், அப்படிப்பட்ட ஒரு தினமாக அமைகிறது. குறிப்பாக நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணுறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை தொடங்க வேண்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பரிபூர்ணமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். எதிரிகள், தொல்லை தருபவர்களிடமிருந்து மீண்டு வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில சலனங்கள், சில குழப்பங்கள்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் பணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களோ இல்லை மற்றவங்களுக்கு ஒரு கேரண்டார் போடுறதோ இல்லை மற்றவங்களை நம்பி சில விஷயங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கொள்வதோ ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக காணப்படுகிறது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனக்கிளேசங்கள்னு சொல்றது, மனசுல வரக்கூடிய குழப்பங்கள், இதுவா அதுவான்ற எப்போ ஒரு சலனம், ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை, இதெல்லாம் ஏற்படுற மாதிரியான ஒரு தினம். சில நேரங்களில் மனசுல சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், குழப்பங்கள். முக்கியமாக நீங்கள் மனசில் ரொம்ப ஒரு இதாக இருக்கிறது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். காலையில் நாராயணனை சென்று வழிபட்டு பின்பு நாளை தொடங்கும் பொழுது மனம் தெளிவாக இருக்கும், பிரச்சனைகள் கிட்ட வராது. அதனால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதும் மனக்குழப்பம் இல்லாத நேரமாக பார்த்து எடுக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் கொஞ்சம் வயசானவங்களாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ், இப்படியெல்லாம் அதெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் சிறப்பாக அமையும். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.
சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் தோல்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதிலையும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு தினம். நீங்கள் ஒரு காயை எதிர்பார்த்தீங்கன்னா அது பழமாக இருக்கும், அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம். சில நேரங்களில் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அது சிறந்த முடிவுகளாக அமையும். எதை தொட்டாலும் அதில் வெற்றி, எதை தொட்டாலும் அது லாபத்தில் முடிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு தினமாக உங்களுக்கு அமைந்திருப்பதால் இந்த தினத்தில் வரக்கூடிய நன்மைகளை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது கொண்டால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்கும். அது போன்ற ஒரு வெற்றியை தரக்கூடிய தினம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்பவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் இதை விட அற்புதமாக யாருமே செயல்பாடுகளை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும். அதாவது சொல்லுவாங்க, சில சிற்பிகள் அந்த காலத்தில் ராஜா இது பண்ணும்போது சில சிற்பிகள் அற்புதமாக பண்ண உடனே மற்றவங்களுக்கு யாரும் செய்யக்கூடாது சொல்லி கட்டவரில் வெட்டிடுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளையும் ரொம்ப அற்புதமாகவும் வியக்கத்தக்க வகையிலும் அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. குறிப்பாக கலைஞர்கள், அப்புறம் இசை கலைஞர்கள், அதுலேயும் இவங்கள்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாடு இருக்கும். மாஸ்டர் பீஸ் சொல்ற மாதிரி அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில வாய்ப்புகளை தவற விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம சில முடிவுகளுக்கு வருவோம். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அசடு மாதிரி இருக்கிறான், இவன் மூஞ்சியே சரியில்லை, அவன் பெரிய டாக்டரேட் வாங்கியிருப்பான், ஆனால் அவன் நான் பார்த்து சொல்லலாம், பாரு கேன மாதிரி போயிட்டு இருக்கான் பாரு, சோளாப்பட்டி போட்டுருப்பான். அவனுடைய படிப்பு அவனுடைய தன்மையெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கலாம். இதை பற்றி ஒரு கதை கூட வரும். அதாவது சாதிசங்கரோட இதில் அவர் வரும்பொழுது எதிர்க்க சிவபெருமான் வருகிறார். அப்போ விலகு விலகு விலகுன்னு சொல்லிட்டே போகும்போது புலையன் வேஷத்தில் அவர் வர்றார். ஒரு நாத்து அடிச்சுட்டு இருக்கு அவர் ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸில். அப்போ அவனை பார்த்து சொல்றார், விலகிப்போ விலகிப்போன்றாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறார். ஒன்னைத்தான் சொல்றேன் விலகிப்போ அப்படின்னு. ஐயா புரியலைங்க, என்ன விலகு சொல்றீங்களா, என் ஆத்மா விலகு சொல்றீங்களான்னு கேட்டு சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவார். திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. அப்போதான் அவருக்கு உரைக்குமா, எல்லா ஆன்மாவும் ஒன்றுதானே, அதைத்தான் சிவன் உணர்த்திட்டு போயிருக்கார். யாரை விலக சொல்கிறார், இந்த உடலையா இந்த ஆன்மாவையான்னு கேட்டு போறான் ஒரு புலையன். அது எப்படி புலையனாக இருப்பான் அப்படின்னு உணர்றாராம். அப்போ உருவத்தை வைத்து எடை போடாதேன்னு ஒரு கணக்கு இருக்கு. உருவத்தை பார்த்து எடை போட்டு விடுவார்கள், அது தவறாக முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தில் சொல்றேன். சில நண்பர்களோடு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்திலலாம் 5 நட்சத்திர ஹோட்டல்லாம் நுழையிறதுக்கே கஷ்டமா இருக்குங்கன்னு. ஏன்னா அப்போ கோட் சூட்லாம் போட்டுட்டு போனாதான் 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ளே நுழைய முடியும். சாதாரணமாக ஒரு ஆள் நுழைஞ்சிட முடியாது. ஒரு வேஷ்டி கட்டிட்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்த ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு எப்படி வேணா போகலாம். ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய உரிமை என்ன என்பது தெரியும். அது போல அதனால ஆள் பாதி ஆடை பாதி இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள். ஆனால் அது எல்லாமே கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவனுடைய திறமையோ தன்மையோ அவன் பேசும் பொழுது அவன் திறமை வெளிப்படும் பொழுதுதான் தெரியுமே தவிர அவனுடைய ஆடைகளிலோ அவனுடைய உருவத்திலோ அது நிச்சயமாக தெரியாது என்பதை உறுதியாக நம்பலாம். இப்போ எதுக்கு சொல்ல வரனா, அது போன்ற ஒரு தினம். அதனால சில நல்ல வாய்ப்புகளை தவற விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இது மாதிரி தவற எடை போடுவதால் கவனமாக செயல்பட வேண்டும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயமும் உதவியும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. தனவிருத்தி என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு பெருத்த ஆதாயத்தை தரக்கூடிய அளவில் அற்புதமாக முடியும் என்பதை உறுதியாக நம்பலாம்.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான பளுவை சுமக்க வேண்டி வரலாம். இதை ரொம்ப தமாஷா சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்னொருத்தன் வேலையே செய்ய மாட்டான், சம்பளம் என்னமோ 2 பேரும் ஒன்றாந்தே வாங்கிட்டு போயிடுவான். உயரதிகாரிகளை கேட்டால் அவன் சொல்லுவான், இவன்கிட்ட கொடுத்தா ஒழுங்காக செய்வான், அவன் சோம்பேறி ஒன்றையும் செய்ய மாட்டான், அவன்கிட்ட யார் மாரடிக்குதுமோ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஏன்னா வேலையே செய்யாமல் முதலாளியே அவனை பார்த்தா இவன்கிட்ட எப்படா வேலை வாங்குறதுன்ட்டு பாதி வேலை கூட அவனுக்கு தரமாட்டாங்க. இந்த அதிகமாக வேலை செய்கிறவனுக்கு அந்த பாதி வேலையும் சேர்ந்து வந்துடும். ஆனால் இதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, உங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அவ்வளவு சிறந்தது, உங்களுடைய மதிப்பு அவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது போன்ற ஒரு தினமாக இருக்கிறது. கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமையும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைகிறது. பல அற்புதங்கள் நிகழலாம், சில ஆத்ம திருப்தியை தரக்கூடிய சில நிகழ்வுகள் ஏற்படலாம். சில சமய பெரியவர்கள் போன்றவர்களை எல்லாம் சந்தித்து நல்ல அறிவுரைகளை பெறக்கூடிய, ஞானத்தை பெறக்கூடிய, சில நல்ல திருப்பங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இருக்கிறது. உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அவங்கள உடல் நலம் சீராகும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் பல கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் தீர்க்கவே முடியாத தடை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சில தடைகள் கூட விலகிடும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் நீண்ட கால நன்மையை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக உங்களுக்கு விளங்குகிறது.